இல்லைண்ணா கைஸ் 30 நாள் தான் இருக்க போகுது. இப்போ என்னங்க பர்ஃபார்மன்ஸ் தேவை? ஒருத்தங்க சிரித்தா ஒருத்தங்க ஏதாச்சும் பண்ணால் அவங்க மேலேயே வந்து விழுந்து அதே அக்யூசேஷனை வந்து வச்சிட்ருக்கிறது. சிரிச்சதை பார்த்து கடுப்பாகிற ஒரு கேரக்டர் பார்த்துருக்கீங்களா? என்னங்க எப்பா, ஏதோ ஒரு ஆட் ஒன் அவுட், எல்லாரும் என்னை தாக்குறாங்க, எல்லாரும் என்னை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் இவங்க க்ரியேட் பண்ணுறது. இது எதுக்கு ஆகும்னா அந்த டீம் ஏன் அந்த டீம், யார் அந்த டீம்? யாரும் நம்ம அந்த டீமாகவே பார்க்கல. யாரும் அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிறதே இல்லை. ஜஸ்ட் ஆஸ் அ கேஷுவலாக இருக்காங்க. யாருன்னா கனி, சபரி, சுபிக்ஷா, எஃப்ஜே, இவங்க மேலேயே எப்பவுமே ஒரு டார்கெட்டாக வந்து வச்சிட்ருக்காங்க. நான் யாரை பற்றி பேசுகிறதுனா சாண்ட்ரா. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் யாராச்சும் லைக் பண்ணுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து நேற்று நடந்த 24/7 லைவில் நைட்டு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ நேற்று 24/7 லைவில் கானா பாக்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து எவ்ரி நைட் வந்து ஆகிறது. ஸோ இவங்களால ஒரு சில நாள் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அமித் கேப்டன்சியில் வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கானா பாக்ஸ் வந்து லேட் நைட் வந்து ஸ்டார்ட் ஆகும், எல்லாம் வந்து கேங்காக வந்து ஃபார்ம் ஆகிட்டு அவங்க பாட்டு பாடுறதும் நல்ல ஃபுல் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கானா வினோத் எல்லோரும் இருப்பாங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அமித் பாடுறதும் யூ ஷுட் வாட்ச் ஒன்ஸ், சூப்பராக இருக்கும். அது அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதை வந்து இவங்க என் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண வச்சுட்டாங்க அமித் கேப்டன்சியில். மறுபடியும் இப்போ வந்து ஒரு 2 நாளாக வந்து ஒரு சீனை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சீனை ஏன் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல. இவ்வளோ நாள் வந்து அந்த கானா பாக்ஸுன்ற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. இது இப்போ வந்து ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எனக்கு சத்தியமாக புரியல. கானா பாக்ஸ் முன்னாடியே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஆச்சு. ஸோ அங்கே வந்து லைக் அரோரா, கானா வினோத் எல்லாரும் வந்து சிரித்து பேசி கொண்டாடிட்டு இருந்தாங்க. அது ஏதோ ஒரு நகைச்சுவைக்கான ஒரு விஷயம். ஓகே, மேக்கப் போடுறத வந்து கிண்டல் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து மேடம்க்கு வந்து கடுப்பாயிடுச்சு. பேசிட்டு கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகுனா வெளியே வந்து அந்த சோஃபாவில் வந்து போய் படுத்துறது வெளியே. அதை வந்து நேற்று பண்ணாங்க, முந்தா நேற்று பண்ணாங்க, அண்டு நேற்று பண்ணாங்க. நேற்று பண்ணதுக்கு எல்லோரும் வந்து கொஸ்டின் பண்ணாங்க, ஏங்க வெளியே போய் படுக்கிறீங்க? ஆப்வியஸாக வந்து ஆட் ஒன் அவுட். எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருக்கும்போது இவங்க வந்து செப்பரேட்டாக ஃபீலிங்காக இல்லை எனக்கு இல்லை ஆகலை, ப்ளீஸ் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோலோ பர்ஃபார்மன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அண்டு ஃபஸ்ட் திங் வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து நெகட்டிவ் பிஆர் ஃபார் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஹலோ, நான் என்ன ஆகுதோ அதுதாங்க வந்து வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு என்ன நெகட்டிவ் பிஆர் வந்து பண்ணுறதுக்கு யாராச்சும் பணம் ஏதாச்சும் கொடுக்குறாங்களா? இல்லை, நீங்கள் வேறு. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, வெளியே வந்து படுக்கிறது. ஸோ எல்லோரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் முடியாதுங்க, வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இதாகிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. கமருதனும் சொல்கிறான் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க சில சொல்கிற விஷயம் வந்து தான் டிஃபைன்ஸ் அ கேரக்டர், டிஃபைன்ஸ் வாட் ஷீ இஸ் ட்ரைங் டு டூ அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து கனியை சிரிக்க வைக்கிறதுக்காக இவங்க பண்ணிகிட்ருக்காங்க, கத்திகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இதை பற்றி சொல்லுங்கள். நான் சொன்னால் அது வேறு மாதிரி ஆகிடும், நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது என்ன ஸ்கூலா ஹாஸ்டல் பசங்களா இவங்க கத்திட்டு கூச்சல் போட்டு ஆடிட்டுருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு? ஏமா, இது ஒரு பிளாட்ஃபார்ம், இது ஒரு ஸ்டேஜ் மாதிரி. அவங்க வந்து எந்த நேரத்துலையும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களே, அதுவும் பர்ஃபார்மன்ஸ் தான். அதுக்கு அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணுறது. அது வந்து நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க? இட்ஸ் நாட் யுவர் ப்ரைவேட் ஸ்பேஸ். உங்களோட ப்ரைவேட் வில்லாக்கு எதுவும் வரல. இட்ஸ் அ பப்ளிக் வாட்சிங் ஷோ. அவங்க வந்து 24/7 பார்த்துட்ருக்காங்க. 24/7 நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஏதாச்சும் ஃபன் இருக்குமோ, ஏதாச்சும் இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இட்ஸ் ஆடியன்ஸ் ப்ரிஃபரன்ஸ். அதை வந்து இல்லை நீங்கள்லாம் பண்ணக்கூடாது, நான் மட்டும்தான் பண்ணுவேன், நீங்கள்லாம் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறது என்ன விதத்தில் நியாயம்? அதை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. யார்? நம்ம
கேஸ் லைட்டர் பார்வதி கூட சொல்லிட்டு இருக்காங்க. கமருதீன் போனதுக்கப்புறம் பார்வதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பண்ணுங்கள் சாண்ட்ரா, இதுதான் கரெக்ட், உங்களுக்கு இதுதான் கரெக்டுன்னு தோணுச்சுன்னா அதை பண்ணுங்கள், அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி பல்ட்டி வச்சுட்டாங்க. பார்வதி ஸ்டார்டிங்கில் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கமருதீன் இப்படி மூவ் ஆயிருந்தாலும் பார்வதி ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க கேஸ் லைட்டிங். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சாண்ட்ராவை வந்து இன்னும் நீங்கள் இப்படி தான் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், உங்களுக்கு இப்படி தோணுச்சா நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்வதியோட. அதுக்கப்புறம் பார்வதி ஏதோ தண்ணி எடுக்க வந்து கிச்சன் ஏரியா போகும்போது கமருதீன் வந்து சொல்லிட்டான், இவங்க பார்த்தா எனக்கு கரெக்ட் மாதிரி தெரில, இவங்களை பண்ணுறது வந்து நேச்சுரல் தெரில, ஃபேக் மாதிரி இருக்குது, ஏதோ நடிக்கிறாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு ஒடிச்சு போட்டான். இதையும் கேட்டு பாரு, அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைப்பா, அவன் அப்படி இல்லை, சாண்ட்ரா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன். நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, இவங்க பண்ணுறது வந்து நிஜமாக வந்து அவங்க வந்து அவங்களோட கேரக்டரோடு இருக்காங்களா, இல்லை இந்த கேமுக்காக பண்ணுறாங்களா, இல்லை ரொம்ப வன்மத்தோட ஒரு கேம் வந்து விளையாடுறாங்களா, அதுவும் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you guys in the next video. Bye bye.